நாங்கள் வரவேற்கிறோம். குறிப்பா Facebookல லைவாய் பார்த்துட்டு இருக்கிறவங்க, யூடியூப்ல பார்க்கிற அருமையான அன்பு சகோதர சகோதரிகள் யாவருக்கும் இந்த இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து செஞ்சேரி ஜெபவீட்டின் சார்பாக நாங்கள் உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. நீங்க ஒருவேளை இந்துவா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருப்பது யாரா இருந்தாலும் சரி, ஒன்னே ஒன்று நான் சொல்லுகிறேன், ஆரம்பத்திலேயே இயேசு உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இதோ இந்த நாளிலும் கூட பரிசுத்த நாள், பரிசுத்த ஓய்வு நாளிலே அதிக நேரம் நான் செலவிடுவது கிடையாது. இதோ இந்த 1ஆம் தேதி கர்த்தர் நமக்கு சொன்ன இந்த வாக்குத்தத்த வசனத்தை மறுபடியுமாக நான் சுருக்கமாய் ஒரு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதிகமாய் வசனத்தை எடுத்து நான் வாசிக்காதபடிக்கு ஆவியானவர் சொன்னார் எப்படி ஜெபிக்கணும். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லிட்டு போயிடலாம், இன்னும் இந்த ஃபிளக்ஸ் இன்னும் மாறல. ஃபிளக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கதசித்தமான இந்த வாரத்தில் நம்ம வாங்கிட்டு வந்துடுவேன். அடுத்த வாரம் நான் விரும்புகிறபடி, நான் சொல்றபடி இந்த ஃபிளக்ஸ் மாறிடும், புது வசனம் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு விசேஷமாய் இந்த ஆண்டு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். பாருங்க, தேவன் சொல்லுகிறார் இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து, இந்த ஆண்டு இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. ஆமா, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்களாம். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம 1ஆம் தேதி கேட்டோம். அன்னைக்கு கொஞ்சம் பேர் இருந்தோம், ஆனா இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறோம். அதனால நம்ம மறுபடியும் ஒரு விஷயம் கேட்கறதுனால தப்பு இல்லை. போன தடவை நீங்க வாய் திறந்து சொன்னவங்க எல்லாம் சொல்ல வேண்டாம். துரைராஜையா சொன்னாங்க, யாஸ்மின் சொன்னாப்புல, அவங்க எல்லாம் வாய் இன்னைக்கு திறக்கவே கூடாது. பாப்போம் மத்தவங்க என்ன பேசுறாங்கன்னு கவனிப்போம். சரி, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? அநேகமா ஒருத்தர் முன்னாடி வந்துருவார் நினைக்கிறேன். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அர்த்தம் என்ன? ஸ்டாண்ட் மட்டும் எடுத்துட்டு போறேன் தம்பி, பாத்துக்க லைவ். பிரைஸ் காட். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க அர்த்தம் என்ன? உங்களுக்கு என்ன அர்த்தம் தெரியுது? கெஸ் பண்ணுங்க. இந்த வார்த்தைக்கு ஐயாவையும் பாப்பாவையும் தவிர பேசலாம். நான்சி 3 பேரும் பேசக்கூடாது. அதான் ஒருத்தராவது சொல்லுங்கப்பா, ஓடிடலாம், டைம் ஆகுது. அவன் பேசுறான், அவன் சொல்லிடுவான். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அப்பா டிரான்ஸ்லேஷன் பண்றவா எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கன்னு பிராக்டிக்கலா சொல்லுங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவாங்கன்னா உங்க கருத்து என்ன? நேரம் ஆயிரும், லைவ் வேற போயிட்டு இருக்கு. சொல்லுங்க, ஏதாவது சொல்ல வந்தீங்களா? அது ஓகே தம்பி, கால் வருது, ஒரு கால் வருது, கவனம். ஜெபத்தை விடக்கூடாது, அது ஓகே. ஆனா முதல் காரியம், நாம் ஜெபிக்கிற காரியத்தை பெற்றுக்கொள்ளுகிற வரையிலும், அல்லேலூயா, நாம் என்ன காரியத்துக்கு ஜெபிக்கிறோமோ. ஒரு சில மனிதர்கள் ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க வீடு கட்டுமான பணிக்காக ஜெபிப்பாங்க. அல்லேலூயா. புது வருடம் துவக்கத்துல அவங்க ஏதாவது விரும்பி இருப்பாங்க, ஒரு சின்ன ஒரு ரூம் கட்டணும். வீடு கட்டாவிட்டாலோ ஒரு சின்ன அறை நான் கட்ட வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுவார்கள். இல்ல ஒரு 2 ரூம் 3 ரூம் நம்ம சபையிலும் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இப்படி பிரயாசப்படுகிற ஜனங்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்ப லோனுக்கு அப்ளை பண்றீங்க, அந்த லோனுக்கு எழுதி கொடுத்துட்டீங்க, வர்றப்ப வரட்டும் விட்டுருவீங்களா? என்ன செய்வீங்க? வர்றப்ப வரட்டும் அப்படின்னு விட்டுட்டு நம்ம வேலை கடந்து போயிடுவோமா? என்ன செய்வோம்? சார் ஒரு 2 நாள் கழிச்சு 3ஆம் நாள், சார் என்னங்க சார் ஒன்னும் ஆகலையாட்டு இருக்குங்க, நம்மளை மறந்துடாதீங்க அப்படின்னுவோம். 1 வாரம் கழிச்சு, சார் நீங்க மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். இல்ல இன்னும் ஒரு 3 நாள் ஆகுது, சார் ஒண்ணுமே சொல்ல மாட்டோம், வணக்கம் மட்டும் போட்டு அவர் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கணும். என்னன்னு பார்த்தா மனோ வந்திருக்கிறது பார்த்தா வீடு காரியத்துக்காக தம்பி வந்திருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கொள்ளணும். அப்பப்போ முகத்தை போய் காட்டுவோம். அந்த மாதிரிதான் ஆண்டவர் சொல்றாரு, அப்பப்போ வராம தினமும் ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஜெபிக்கணும், ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா, அந்த அம்மையார் கட்டி கொடுக்கிற அம்மா வீடு திட்டம் பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை செக்குங்க? 2ஆ 3ங்களா? 2 செக்கு. முதல் செக்கு வந்தோடனே ஜெபத்தை விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. ஒரு சிலருடைய ஜெபம் பாத்தீங்கன்னா முதல் செக்கு வந்தோடனே என்ன நடக்கும்? அப்பா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் விட்டுருவாங்க. அதை நாம் செய்யாதபடிக்கு என்ன செய்ய வேண்டும்? 2வது செக்கிலையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? கரெக்டா நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
அது வேணும், பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நீங்களும் என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்னடா ஒரு ஆளை காணுமேன்னு எதிர்பார்த்தேன், வழி மேல வச்சு வந்துட்டான். ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, நாம் ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம நிறைய கிறிஸ்தவர்கள் செய்யற தப்பு என்னன்னா, முதல் செக் வந்தோடனே இல்ல முதல் அட்வான்ஸ் வந்தோடனே முதல் காரியம் நடந்த உடனேயே நம்ம ஜெபத்தை நிறுத்திடுறோம். நம்ம நினைப்பு என்னன்னா, ஓகே ஆண்டவர் தம்பி மேல போட்டு, முதல் காரியம் வந்த உடனே நம்ம என்ன செய்யறோம்? ஓகே எல்லாம் நிறைவேறிடுச்சு பார்த்து ரைட். முதல் காரியம் வந்து விடனே நம்ம என்ன செய்யறோம்? எல்லாம் நிறைவேறி விட்டது, நீ அவ்வளவுதான், இனி எல்லாம் நடந்துருங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சு விட்டுறோம். அதுக்கப்புறம் ரெண்டாவது செக்கு வர்றதுக்கு இல்ல ரெண்டாவது அட்வான்ஸ் வர்றதுக்கு ரெண்டாவது செட்டில்மெண்ட் வர்றதுக்கு என்ன நடக்குது? தாமதம் ஏற்படும் போது அப்படியே நம்முடைய இருதயம் நொடிந்து போகிறது. அந்த கட்டடமும் பாதையில் நின்று போயிடும். இதனால எத்தனை பேருடைய இருதயம் பாதிக்கப்படுது தெரியுமா? அவங்க சொல்லுவாங்க, ஒரு சில பேரு ஏதோ பாவம் பண்ணிட்டாங்க போல இருக்கு. கிராமத்துக்குள்ள பேசி நான் பார்த்திருக்கிறேங்க, உங்க வீடு கட்டுமானம் பண்ணி பாதியில் நின்று வச்சு நடக்குது, ஏதோ பாவம் பண்ணிட்டான் போல இருக்குது, அதான் வீடு அப்படி நின்று போச்சு. பாவம் பண்றதுக்கு வீடு கட்டுறதுக்கு என்னங்க சம்பந்தம்? எனக்கு ஒண்ணுமே புரியல. அது செக்கு அவங்க கொடுத்தாதான் வர்றதுக்கு. ஆனா ஜனங்க வாய் என்ன அப்படி இருக்கும்? பொல்லாத வாய். அல்லேலூயா. நம்ம வாய் அப்படிதான். 4 தெரு இருக்கிறதுக்கு என்ன காரணம்? 4 பேர் 4 விதமா பேசுறதுக்கு தான். 4 விதமா பேசினா இருதயம் என்ன நடக்கும்? சோர்ந்து போய்விடும். என்னத்த போய் நம்ம ஆலயத்துக்கு போறது? நம்ம என்ன உடனே என்ன பண்ணிடுவோம்? உடனே எங்க வரும்னா பாயிண்ட் இங்கதான் வரும். சபைக்கு போய் மட்டும் என்னத்த ஆகுது? காணிக்கை கொடுத்து மட்டும் என்ன ஆகுது? அதுக்கும் மேல ஆண்டவர் என்ன கேட்கிறார்? நீங்கள் கொடுக்கிற காணிக்கையை காட்டிலும் நீங்கள் சபைக்கு வருவதை காட்டிலும் என்ன கேட்கிறாரு? ஜெபம் தேவை. ஒரு மனிதனுக்கு இந்த ஆண்டு 2022ல தேவையானது ஒன்று, நல்ல கருத்துள்ள ஜெபம். எதை வேணுமோ அதை கருத்தாய் கேட்டு பெற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். கருத்து அப்படின்னா என்ன அப்படின்னா, இமெயில் அனுப்புறோம் அப்படின்னா இமெயில்ல பாருங்க கீழே சப்ஜெக்ட் இருக்கும். ஒரு கடிதம் எழுப்புறீங்க, அனுப்புனர் பெறுநர், அதுக்கப்புறம் என்ன வரும்? இங்கிலீஷ்ல பேசுறீங்க. சரி, மதிப்புக்குரிய ஐயாவா அப்படியே இடிக்கணும். எத்தனாவது? 11th. அதுக்கு மேல ஒண்ணு வரும்ல, அங்கேயும் பொருள், தமிழ்ல பொருள், இங்கிலீஷ்ல சப்ஜெக்ட். என்னன்னா நம்ம வேண்டுதல் இவ்வளவு பெருசா இருக்குமானா அதை எதை குறித்துன்னு சொல்லி ஒரு சின்ன பொருள் குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஜெபம் ரொம்ப கருத்துள்ளதா இருக்க வேண்டும். இது பெற்றுக்கொண்டு நிறைவேறுகிற வரையிலும் நீங்க ஜெபிக்கணுங்க. அதுதான் உண்மை. நிறைவேறுகிற வரையிலும், வீடு கட்டுமானம் பண்ணி நிறைவேறி ஜனங்களுக்கு பத்திரிக்கை வைக்கிறீங்கல்ல, பத்திரிக்கை வச்சு எல்லாம் முடிஞ்சு நன்றி செலுத்துகிற வரையிலும் உங்கள் ஜெபம் அக்கிரியா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரனுக்கு தெரியும், அந்த ஊழியக்காரருடைய ஜெபம் பார்த்தீங்கன்னா பயங்கரமானதா இருக்கும். என்ன அப்படின்னா, அந்த வருஷத்துல ஒரு நாள் கூட்டம் மட்டும் வைப்பார். பயங்கர பிரமாண்டமான கூட்டமா இருக்கும். அந்த கூட்டத்துல பல தேசங்களிலிருந்து ஜனங்க கடந்து வருவாங்க. பல லட்சக்கணக்கான ஜனங்கள், கிட்டத்தட்ட 4-5 லட்சம் 8 லட்சம் ஜனங்க வருவாங்க. அந்த இடத்துல உட்கார்றதுக்கு இடம் இருக்காது. அவ்வளவு பெரிய கிரவுண்ட அவங்க எடுத்து பராமரித்து அங்க டாய்லெட் எல்லாம் கட்டி சரியாய் வைப்பார்கள். ஆனா அந்த இடத்திற்கு ஜெபம் நடத்துவதற்கு 1 மாத அளவு அவங்க ஜெபம் பண்ணாங்க. எத்தனை நாளுங்க? 30 நாள் கிட்டத்தட்ட ஜெபம் நடந்துச்சு. ஜெபம்னா நடந்துகிட்டே ஜெபம் பண்ணுவாங்க. என்னன்னா, ஆண்டவரே இந்த இடத்துல எல்லாம் ஆத்துமா வந்துடணும், இந்த இடத்துல எல்லாம் ஆத்துமாக்கள் உட்கார்ந்து இருக்கணும், ஒரு இடமும் காலியா இருக்க கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி அப்படியே முழங்கால் படியிட்டு நடந்து கொண்டே ஜெபிப்பார்களாம். அந்த ஜெபத்தை செய்து 30 நாள் நிறைவுல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர் எதிர்பார்த்திருக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு 10 லட்சம் பேரை தேவன் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. 10 லட்சம் பேர், 10 லட்சம் பேர் உட்கார்ற இடம் இல்ல, அங்கங்க டெலிவிஷன் வச்சு மேடை, பிரமாண்டமான ஒரு மேடை, பயங்கரமா இருந்தது. அதை முடித்த பிறகு அப்பா ஜனங்க வந்துட்டாங்க, முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடலாம். போகல. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் என்ன தெரியுமா பண்ணாங்க? நான் பாக்குறேன், அந்த முக்கியமான அந்த ஸ்தாபனத்துடைய ஊழியக்காரரும் கூட இருக்கிற சக ஊழியர்கள் என்ன பண்ணாங்க? ரவுண்டா நின்னாங்க. ரவுண்டா நின்னு ஸ்டேஜில் முழங்கால் படியிட்டு தேவனுக்கு நன்றி செலுத்தினார்கள். ஆண்டவரே, இங்க வந்த ஆத்துமாக்களுக்காக நன்றி, சொல்லப்பட்ட வார்த்தைக்காக நன்றி, நல்ல காரியங்களை செய்து கொடுத்தீங்களே உமக்கு நன்றி. இப்ப ஜனங்க கடந்து வெளியே ஊருக்கு போறாங்க, திரும்பி அவங்கள பாதுகாப்பா கொண்டு போங்கன்னு சொல்லி. இதுதாங்க ஜெபம். அல்லேலூயா. உங்க ஜெபத்துல ஃபுல்ஃபில்னஸ் இருக்குதா? யோசனை செய்து பாருங்கள். தேவன் சொல்லுகிறார் இன்னைக்கு இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்னு. இதுதான் இடைவிடாமல் ஜெபிக்கிறதுக்கு உண்டான அர்த்தம். ஆரம்பத்திலிருந்து 30 நாள் அளவும் தினமும் ஓயாம தேவ சமூகத்துல போராடி ஜெபிக்க வேண்டும். வானமண்டலத்தின் பொல்லாதாவிகளை சபித்து கட்டி ஜெபிக்க வேண்டும். இறுதியில அந்த நிறைவுக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்க வேண்டும். இந்த ஜெபத்தை நாம் செய்கிறோமா?
ஏதோ பிரம்மாண்டமான கூட்டம்ங்க, 10 லட்சம் பேருக்காக ஜெபம். அதே ஜெபத்தை தான் ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? உங்க குடும்பத்துக்காக கேட்கிறார். ஒவ்வொரு நாளும் துவக்கத்துல நாம் இப்படியாய் ஸ்தோத்திரம் செலுத்தி ஜெபித்து இறுதியில இரவு வேளையில என்ன செய்யலாம் தெரியுமா? நன்றி செலுத்த வேண்டும். 10 மணிக்கு, அதாவது நீங்க வீட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா எத்தனை கிருபை தெரியுங்களா? நீங்க சர்வசாதாரணம் நினைச்சிட்டு இருக்கிறீங்க 10 மணிக்கு நிக்கிறது. நைட்டு 10 மணிக்கு ஒருத்தருடைய மூஞ்சி பார்த்துருக்கிறீங்களா? எங்கெங்க 8 மணிக்கே அங்க இருக்கோம். இந்த முகத்தை பாருங்கள். ஏன்னா நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நன்றி சொல்லுவேன். என்னுடைய தகப்பனார் வெளியே கடந்து போயிட்டு திரும்பி வரும்போது நன்றி செலுத்துவேன். ஆண்டவர், நாங்க 2 பேரும் வெளியில போயிட்டு நைட் ரொம்ப லேட் ஆயிடும். ஒரு சில டைம் எல்லாம் ஊழியத்துக்கு போயிட்டு 10-11 மணி எல்லாம் ஆகும். சில டைம் 11:30 மணி எல்லாம் ஆகும். அந்த டைம்ல நான் வீட்டுக்கு சேரும் போது ஒரே ஒரு விஷயம், ஆண்டவர் உமக்கு நன்றி. எதற்கு? ஆண்டவர் எங்களை பாதுகாப்பாய் வழி நடத்தியிருக்கிறாரே. இதுதாங்க இடைவிடாமல் ஜெபிப்பதற்கு உண்டான அவசியம். இந்த ஜெபத்தை நீங்களும் நானும் செய்யாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அதுக்கப்புறம் 2022 தானியேலை போல ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். முதல் காரியம், ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணீங்கன்னா அது நிறைவா முடிகிற வரைக்கும் அந்த ஜெபத்தை நீங்க செய்யணும். அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 2வது ஸ்டெப் என்ன அப்படின்னா, தானியேலை போல சரியான நேரத்திற்கு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நேரம் கரெக்டா நீங்க குறிப்பிட வேண்டும். இதோ 6 மணிக்கு நான் ஜெபத்தில் உட்காருவேன் அப்படின்னா, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் 5:30 மணிக்கே உங்களுக்காக ஜெபத்தில் உட்கார்ந்து இருப்பார். இன்னைக்கு என் பையன் என்கிட்ட என்ன கேட்க போறான், என் பிள்ளை என்ன கேட்க போறா அப்படின்னு சொல்லி உங்கள் ஜெபத்தை செவி கொடுத்து கேட்பதற்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இடத்துல வீற்றிருப்பார். அவர் மாத்திரமல்ல, இதோ ஒரு தூதன் பட்டயத்தை இல்ல ஒரு பேடை தூக்கிட்டு நிற்பான். எதற்கு? நீங்கள் வேண்டுவதை எழுதி வைத்து ஆண்டவரிடத்துல முறையிடுவதற்கு. இன்னொரு தூதன் நிற்பான். எதற்கு தெரியுமா? நீங்கள் சிந்துகிற கண்ணீரை இதோ அவன் ஏந்தி கொண்டு போய் பரலோகத்தில் இருக்கிற இதோ துருதியில வைப்பதற்கு. ஹல்லேலூயா. இதுதாங்க ஜெபம். சாதாரணம் அல்ல. ஜெபம் அசால்ட்டா நீங்க எடுத்துக்கொள்ள கூடாது. எங்கேயுமே அசால்ட்டா நாம் எடுத்துக்கொள்ளவே கூடாது. இந்த ஆண்டு துவக்கத்துல 2021 எனக்கு மன வேதனையான ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடங்கள் எனக்கு அந்த ஃபேமிலி தெரியும். ஒரு நல்ல குடும்பம். அவருடைய பெயர் நான் சொல்ல விரும்பவில்லை. அருமையான குடும்பம். சகோதரன் சகோதரி 2 பசங்க இருக்கிறாங்க. நல்ல அருமையான குடும்பம். 6 வருஷம் எனக்கு பழக்கம். ஆனா அந்த 2021 அவர்கள் அசட்டை செய்து விட்டார்கள். யார நினைக்கிறீங்க? யார நினைக்கிறீங்க? என்னையும் இல்ல. என்னை அசட்டை பண்ணா போ அப்படின்ட்டு போயிருவேன். நானும் என்னுடைய மனைவியும் 7 மணிக்கு நாங்க இரவு வேளையில போய் ஜெபத்துல கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போய் உட்கார்றோம். அவங்க சாப்பாடு வைக்கிறது, அது வைக்கிறத ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். ஜெபத்துல உட்கார்ந்துட்டு மற்ற காரியங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் தேவ சமூகத்துல. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க? அந்த ஜெபத்திற்கு இம்பார்ட்டன்ஸ் தரல. இன்னைக்கு வரைக்கும் நான் அவங்க வீட்டுக்கு போகவே இல்லை. ஏன் தெரியுமா? நான் கோபித்துக் கொள்ளவில்லை. ஜெபத்துக்குரிய முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரியணும். என்னை ஒருவேளை அவங்க ஏதாவது பேசினா நான் எடுத்துக்க மாட்டேன். பேசிட்டு போங்க, தப்பே இல்லை. ஆனா இயேசுவுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை நாம் கொடுக்க வேண்டும். ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து சாதாரண மனிதன் அல்ல, அக்கம் பக்கத்து வீட்டார் அல்ல, நம்முடைய உறவினர் கிடையாது. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். ஜெபத்தில் வீற்றிருக்கும் போது அவர் பரிசுத்த தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு வரை நான் ஜெபத்துக்கு முழங்கால் படியிடுமோடு பயபக்தியோடு நான் முழங்கால் படிட்டு இருக்கிறேன். அசதியாய் ஊழியத்தை செய்வரன் சபிக்கப்பட்டு போவான் வேதம் சொல்லுகிறது. அதே போல நான் சொல்லுகிறேன், அசதியாய் ஜெபித்தால் நான் சபிக்கப்பட்டு போவோம். ஏன்னா அவர் அக்கினிமயமாய் இருக்கிறார். அது நமக்கு கண்கள் திறக்கப்பட்டா பார்க்க முடியும் அவர் எவ்வளவு அக்கினிமயமாய் இருக்கிறார் என்று சொல்லி. ஆனா அவர் கிருபையின் தேவன் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறோம். நாம் ஜெபத்துக்கு முழங்கால் படியிடுவோடு அவருடைய கண்கள் அப்படியே அக்கினிமயமாய் இருக்கும். அவருடைய செவி சரியாயிருக்கும். பட்டயத்தை ஏந்தின கருவியோடு கூட இருப்பார். அதுதான் ஜெபம். ஏதோ ஜெபங்கிறது சர்வ சாதாரணமா நீ நினைத்துக் கொள்ள கூடாது. முழங்கால நிக்க முடியாவிட்டாலும் உட்கார்ந்து ஜெபிக்கலாம். ஆனா சின்சியரா ஜெபிக்கணும். இயேசுவேன்னு சொல்லி கண்கள் மூடினதுதான். பக்கத்துல பார்க்கவே கூடாது. யார் வந்தாலும் யார் போனாலும் இந்த இயேசுவை நான் பார்க்க வந்திருக்கிறேன், ஊழியக்காரனை அல்ல. இந்த வார்த்தையை நான் கேட்க வந்திருக்கிறேன். இயேசு என் கூட பேசணும் அப்படின்னா அவரை மாத்திரம் பார்த்து உட்கார்ந்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் ஜெபம். ஒரு நாள் 12 மணி நேரம் ஜெபத்தை நடத்துவதற்கு இயேசு உடிக்கிறார் ஊழியங்கள் இதோ இந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க.
கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு சிங்கநல்லூர்ல ஒரு சந்தைக்கு பக்கத்துல 12 மணி நேரம் ஜெபம், கிட்டத்தட்ட பல ஆயிரம் ஜனங்கள் வந்தார்கள். இதோ காலையிலேயே ஆண்டவர் சொன்னார், நீ வேலையை அங்க கடந்து போன்னு சொல்லி வேலையை அங்க கடந்து போய் முன்னாடி உட்கார்ந்தவன் தான். 12 மணி நேரமும் நான் நகரவே இல்லை. தேவ சமூகத்துல ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஜனங்க வர்றாங்க போறாங்க, மோர் குடிக்கிறாங்க, ஜூஸ் குடிக்கிறாங்க. ஆனா நான் ஆண்டவர் சொன்னார், நீ உட்கார்ந்து முன்னாடி என்னைய மட்டும் நீ போக்கஸ் பண்ணு. மோகன் சி லாசரஸை அல்ல, அங்க இருக்கிற அப்பா துரை அண்ணன் இல்ல, அங்க இருக்கிற பாஸ்டர்மார்களை ஊழியக்காரரை இல்ல. ஆண்டவர் சொன்னார், என்ன பாரு, என் சமூகத்தை நீ ஜெபம் பண்ணு, உன்னுடைய தாலுகாவுக்காக ஜெபம் பண்ணு, உன் மாவட்டத்துக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்லி கர்த்தரின் இருதயத்துல ஏவினபடியினாலே இன்றைக்கு நான் மறக்கவில்லை. அதுதான் ஜெபம். ஹல்லேலூயா. ஜெபம்னா சர்வசாதாரண நினைச்சுக்காதீங்க. 2022 நீங்க ஜெபிக்காம ஒரு காரியமும் நடக்காது. எங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க, எந்த இடத்துல வேணா எழுதி வைங்க. கிறிஸ்தவர்கள் ஜெபிக்காம ஒரு அணுவும் அசையாது. அசைகிற மாதிரியே இருக்கும், ஆனா நடக்காது. என்னங்க சபிக்கிற மாதிரியே பேசுறீங்க? நான் சபிக்கவில்லை. உங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை நான் கொடுக்க விரும்புகிறேன். இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். நான் மதத்தை பத்தி பேசவே இல்லை. இந்த லைவ்ல பார்த்துட்டு இருக்கிறவங்க தப்பா எடுத்துக் கொள்ளக்கூடாது. இயேசு மதம் சார்பற்ற அருமையான ஒரு தெய்வமாயிருக்கிறார். எந்த மதத்தையும் அவர் ஸ்தாபிக்க வரவில்லை. கிறிஸ்தவம் அப்படிங்கிறது மதம் அல்ல. இயேசுவை பின்பற்றக்கூடியவர்கள் நீங்களும் நானும். அப்ப என்ன செய்யணும்? ஜெபித்து ஜெபித்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு ஏழை விதவை தன்னுடைய தேவைகளுக்காக ஒரு ஊரினுடைய தலைவர்கிட்ட கடந்து போகிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஒரு உவமையை சொல்லுகிறார். இயேசு விதவை, அந்த ஊர்ல ஒரு தலைவன் இருக்கிறான். அந்த தலைவனுடைய குணம் எப்படிப்பட்ட குணமா இருக்கான்? ரொம்ப கொடூரமா, பாதபட்சமே இல்லாதவனா, அப்படின்னு பேசுறவனா. ஆனா அந்த ஏழை விதவை என்ன செய்யறா? தன்னுடைய தேவைக்காக ஒவ்வொரு நாளும் அவன் வீட்டுக்கு போய் நின்றுட்டு கைகூப்பி நிக்கிறா. எனக்கு செஞ்சு கொடுங்க, இந்த உதவி செய்யுங்க, எனக்கு தாங்கன்னு சொல்லி அவன் ஒவ்வொரு நாளும் தூஷிக்கிறானா. அந்த விதவையை பார்த்து, அந்த பெண்ணை பார்த்து, போ வெளியில போ, சும்மா சும்மா வந்து மூஞ்சி வச்சு நிக்காத, போக பக்கமா அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த அம்மா என்ன செய்யுது? எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தினமும் போய் நிக்கிறனால ஒரு நாள் என்ன பண்ணானா, இந்த அம்மா முகத்தை பார்த்தாலே சரியில்லை, முதல்ல இந்த அம்மாவுடைய காரியத்தை முடிச்சு விடுன்னு சொல்லி அந்த அம்மாவுடைய வேண்டுதலை அந்த மனிதன் நிறைவேற்றுகிறவனா இருந்தான் என்று சொல்லி தேவன் ஓமையா இயேசு சொல்லுகிறார் புதிய ஏற்பாட்டிலே. அப்போ அந்த ஒரு சாதாரண கொடூரமான இருதயத்தை கொண்ட மனிதனே சலிச்சு போய் கொடுக்கிறான். ஆனா இயேசு எப்படிப்பட்டவர் சொல்லுங்களேன்? அவர் நல்லவர், அவர் கிருபையுள்ளவர். அவர் எதுக்கு தெரியுமா தாமதிக்கிறாரு? உங்க இருதயம் சோர்ந்து போயிடக்கூடாதுங்க. தயவு செய்து ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க. நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு தாமதமாயிட்டே இருக்குது அப்படின்னா நம் ஜெபத்துல ஏதோ ஒரு தப்பு இருக்கும், குறையல்ல, தவறு இருக்கும். தேவ சித்தத்தை இன்னதென்று அறிந்து ஜெபியுங்கள்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ நீங்க ஒரு கம்பெனிக்காக ஜெபிக்கிறீங்க, ஒரு வியாபாரத்துக்காக ஜெபிக்கிறீங்க, ஒரு வேலைக்காக, இல்ல பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக, வீடு கட்டுமான பணிக்காக, திருமண காரியத்திற்காக, ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபிச்சு அந்த காரியம் நிறைவேறாம தாமதித்துக் கொண்டே இருக்குமானால் அதுல என்ன தவறுன்னு முதல்ல உட்கார்ந்து உபவாசம் பண்ணுங்க. ஆண்டவரே, அது என்ன தவறுகிறத எனக்கு உணர்த்துங்க. அவர் பேச மாட்டார், உணர்த்துவார். அல்லேலூயா. தவறுகளை சுட்டி காட்டுகிற தெய்வம் நம்முடைய தெய்வம் அல்ல, புரிந்து கொள்ளுங்கள். இதோ ஒரு பெண் விபச்சாரம் செய்து கொண்டிருந்தா, நான் அந்த பெண்ணை அடையாளம் காட்டு விபச்சாரம் சொல்றேன். கையங்களவுமா விபச்சாரம் செய்து கொண்டிருக்கும் போது அந்த பெண்ணை 2 பேர் தூக்கிட்டு வந்து இயேசு பக்கத்துல தூக்கி போடுறாங்க. சொல்றாங்க, ஏதோ கையங்களும் பிடிச்சிட்டு வந்துட்டோம் விபச்சாரம் செஞ்சிட்டு இருக்கும் போதுன்னு சொல்லி. ஆனா இந்த இயேசு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இனி பாவம் செய்யாதே போன்னு சொல்லுகிறார். அங்க ஸ்திரீயே தான் ஆண்டவர் கூப்பிட்டார். இவங்க கூட, நான் கூட அந்த பெண்ணை அடையாளம் காட்டுவதற்கு அவருடைய தவறை சுட்டி காண்பிக்கிறேன். ஆனா இயேசு உங்கள் தவறை எங்கேயுமே சுட்டி காண்பிக்க மாட்டார். அல்லேலூயா. இதுதான் இயேசுடைய மகிமை. புரிஞ்சுக்கிடுங்க. இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற பிள்ளைகள் உங்களுடைய தவறுகளை சுட்டி காட்ட மாட்டார்கள். ஊழியக்காரங்க உங்க தவறை சுட்டி காட்ட மாட்டார்கள், உங்களுக்கு உணர்த்துவார்கள். ஏன்னா இயேசு இப்படி உணர்த்துகிறவரே தவிர நீ இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி சுட்டி காமிக்க மாட்டாரு. ஏன் இந்த உணர்வை கொடுக்கிறார் அப்படின்னா, உங்கள் ஜெபத்துல மறுபடியும் தவறு நடந்து விடக் கூடாது. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துல எந்த தவறு நடந்து விடக் கூடாதுன்னு சொல்லி அவர் உணர்த்துகிற தெய்வமாய் இருக்கிறார். ஒருபோதும் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார். நல்லா வச்சுக்குங்க. அல்லேலூயா. நானு ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல ஒரு தேவ ஊழியக்காரரை சந்திக்கும்படி கடந்து போயிருந்தேன். அவரு பயங்கர வல்லமையா ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். தலையில கை வச்சோனைய நான் பாக்குறேன்.
காரியமெல்லாம் வெளியில வந்தது. அவங்க அப்படியே ஆச்சரியப்பட்டாங்க. நான் போய் ஒரு 5 பேத்துக்கு அப்புறம் நான் போய் நிக்கணும். என்ன பண்ணிருப்பேன் நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. என்ன பண்ணிருப்பேன்? நான் அப்ப மகா பாவி, பயங்கரமா பாவம் செய்து கொண்டிருந்தேன். அப்பதான் ரட்சிக்கப்பட்டேன் வாழ்க்கை பிராயத்திலிருந்து. எனக்கு தெரியும் நான் என்னென்ன பாவம் பண்ணேன்னு. என் சொந்த மனசாட்சிக்கு தெரியும் நான் இப்ப எத்தனை பாவத்தை நான் பண்ணிட்டு வந்து நிக்கிறேன் அப்படின்னு. உங்களுக்கு தெரியாது, வேற யாருக்கும் தெரியாது, எங்க அப்பா அம்மாவுக்கும் தெரியாது, எனக்கும் இயேசுவுக்கும் மாத்திரம் தெரியும். அப்படி இருக்கும்போது 5வது நபரா போய் நிக்கணும். நான் வெளியில போய் போன் பேசுற மாதிரி இன்னும் ஒரு 5 பேர்த்த விட்டுட்டு நின்றுட்டு இருந்தேன். என்னதான் பண்றாருன்னு பார்ப்போம், பொய் பேசுறாரா உண்மை பேசுறாருன்னு பார்ப்போம். கரெக்டா புட்டு புட்டு வச்சாரு. பிசாசு, பொல்லாத பிசாசு உருண்டு பிறண்டு ஓடுச்சு. வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயர் அன்னைக்கு ஒரு அம்மானா உருண்டுட்டு போச்சு. அந்த ஏன்னா நிலக்கதவுக்கு போச்சு. நான் பார்த்தேன். போன் பேசுற மாதிரி மறுபடியும் போய் இன்னும் ஒரு 4 பேர்த்த உள்ள விட்டேன். எல்லாத்தையும் உள்ள விட்டு கடைசியா நின்னேன். பாப்போம் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. நான் போய் ஒண்ணு கடைசியில வேற வழியே இல்ல, வெளியில போறதுக்கு அலௌட் இல்ல, கதவை கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க, எல்லாரும் ஜெபிச்சுட்டு தான் போகணும்னு. என்னடா எப்படா தப்பிக்க தெரியாம வந்து மாட்டிட்டோம் போல் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சேன், முழங்கால் பண்ணிட்டு ஒண்ணு ஆண்டவரே, நீங்க நல்ல ஆண்டவர்னு சொல்றாங்க, நீங்க நல்லவர்னு சொல்றாங்க, என்னை எங்கேயும் விட்டு கொடுத்துறாதீங்க. ஒரே ஒரு ஜெபத்தை நான் செய்றேன் அன்னைக்கு, என்னை எங்கேயும் விட்டு கொடுத்துறாதீங்க ஆண்டவரே, நான் பாவிதான், நான் பாவம் செய்தவன் தான். அத்தனை பேத்துக்கு முன்னாடி அந்த பாவமானது வெளிப்படுமானால் ஐயோ நான் நொந்து போயிருவேன் ஆண்டவரே, என்னை விட்டு கொடுத்துறாதீங்கன்னு சொல்லிட்டு நான் கடந்து போனேன். அந்த ஊழியக்காரர் தலையில கை வச்சு ஒரே ஒரு காரியத்தை சொன்னார், மலைகளின் மீது இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நான் பயந்துட்டேன், மறைந்திருக்க மாட்டாதா, அப்ப எல்லாம் வெளியே வந்துருமோ? அல்லேலூயா. அப்புறம் சொன்னார், ஆண்டவர் பேசினார், மகனே உன்னுடைய பாவங்கள் சாபங்கள் இதுவரையிலும் மன்னிக்கப்பட்டது. இது முதல் அந்த பாவங்களையும் சாபங்களையும் நான் நினைவு கூற மாட்டேன். இனி உன் வாழ்வு பலருக்கு வெளிச்சமா இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, இப்ப இந்த 2 பல்பு இருக்குது, இந்த 2 டியூப்லைட் இருக்குது. கீழே வச்சா என்ன நடக்கும்? எதுக்கு மேல கட்டி இருக்கிறோம்? எதுக்கு மேல பார்த்து போக்கஸ்ல வச்சிருக்கிறேன்? வெளிச்சம் பரவ வேண்டும். அதாவது ஆண்டவர் சொன்னார், நீ வெளிச்சமா இருப்ப, பலருக்கு வெளிச்சம் உள்ளவனா இருப்ப. அன்னைக்கு நான் கண்ணீர் விட்டேன் என் ஆண்டவரை நோக்கி. என்ன தெரியுமா? ஐயோ, என் பாவத்தை வெளிப்படையா என் தேவன் பேசவில்லை, ஊழியக்காரருக்கு வெளிப்படுத்தவில்லை, அவருடைய ஊழியக்காரர் தான். ஆனா ஒண்ணு உங்களை எங்கேயும் விட்டு கொடுக்காத ஒரே ஒரு தெய்வம் இந்த இயேசு மாத்திரம் தான். புரிந்து கொள்ளுங்க, உங்களை எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டார். இந்த இயேசு சாதாரணமானவர் இல்ல. நீங்கள் செய்த தவறு எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து எங்கேயுமே உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். அதே சமயம் உங்களை திருத்தாம விடவும் மாட்டார். அல்லேலூயா. தாவீது ஜெபிக்கிற ஒரு மகனாய் இருந்தான் சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனா தாவீது ஒரு சின்ன தவறை செய்தார். உரியாவினுடைய மனைவியை அப்படியே கண்ணில் பார்த்து இச்சையடைந்து பலவீனப்பட்டு அந்த இன்னொருத்தருடைய மனைவி என்றும் அறிந்து அவர் சயனித்தார், விபச்சாரம் செய்தார். அதை அறிந்தும் அவங்க புருஷனை கொன்னுட்டாரு உரியாவை. அதற்குண்டான தண்டனை விழுந்தது. ஆண்டவர் பார்த்தாரு, தண்டித்தார். உரியாவுக்கு, அதாவது பத்சேபாளுக்கும், உரியாவினுடைய மனைவி பத்சேபாளுக்கும் தாவீதுக்கும் பிறந்த அந்த குழந்தைய அடிச்சார். ஒரே அடி. அந்த அடியில அந்த குழந்தை செத்து போனது. ஆனா அதுக்கப்புறமா அவருடைய ஜெப வாழ்வு மாறி போச்சு. அந்த குழந்தை செத்து போச்சுன்னு தெரிஞ்சோன்னு தாவீது அந்த அறையிலிருந்து எண்ணெய் பூசி குளித்து புது உடையை உடைத்து புது உடையை அவன் உடுத்தி கொண்டு வெளியே ஒரு புது சிருஷ்டியாய் வருகிறான். அல்லேலூயா. அவன் இன்னைக்கு வந்தவன் தான். கடைசி சாகுற வரையில் அவன் தவறு செய்யவே இல்லை. இறுதியில அழகான ஒரு பொம்பளை பிள்ளை அனுப்புனாங்க. அந்த ஸ்திரீகள்ல பயங்கர அழகு, இவனை தாவீதை பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த சமயத்திலையும் இதோ அவள் என் பிள்ளை என்று சொல்லி அவன் கண்கள் பார்த்தது. அல்லேலூயா. சாத்தான் நினைச்சான், ஓ இந்த இடத்துல இவனை வீழ்த்திடலாம், இச்சையை கொண்டதல்லான்னு சொல்லி. தேவன் உங்களை கழுவினதுதான். திரும்பி நீங்க போய் பன்னிக்குட்டிமா சேரவே முடியாது. அல்லேலூயா. இயேசு உங்களை ஒருபோதும் எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேண்டுமானால் தாவீது என்ன தெரியுமா செய்தாரு? நித்தம் ஜெபித்தார். ஒரு காரியம் வேணும்னா ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் அதுதான் கேட்கிறார்.
இன்னைக்கு வரையில நான் சொல்லுகிறேன், ஒரு சின்ன பேண்ட் வாங்கணும், ஷர்ட் வாங்கணும், ஒரு ஷூ ஒண்ணு வாங்கணும். ரீசெண்டா ஒரு சின்ன ஷூ ஒண்ணு வாங்கினேன். ஆனா தேவ சமூகத்துல ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன், ஆண்டவரே இது வாங்கட்டும் ஆண்டவரே, நான் விரும்புறேன், என் விருப்பம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? அல்லேலூயா. அப்படி விலை கம்மி தான், ஷூ தானே நினைக்க கூடாது. அந்த மாதிரி ஜெபிக்கிற பிள்ளைங்க ஒவ்வொரு காரியத்தையும் கேட்டு கேட்டு செய்யணும். நேற்று தினத்துல கூட நான் ஒரு சில பகுதிகளுக்கு நானும் நான்சி கடந்து போக வேண்டியது இருந்துச்சு. முதல்ல சாப்பிட்டு 2 மணிக்கு மேல போயிட்டு 10:30 மணிக்கு தான் திரும்பி வந்தோம். ஆனா நான் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன், ஆண்டவரே நான் போகிற அந்த இடத்துக்கு போறது நமக்கு சித்தமா, என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னை நெருக்கத்தின் மத்தியில கடந்து போகிறேனே. அழகா போயிட்டு திரும்பி வந்தது பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருந்தது. ஏன்னா ஜெபிச்சுட்டு நான் போனேன். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இந்த ஜெபம் இருக்கிறதா? தேவன் உங்ககிட்ட 10,000 கொடு, 1,00,000 கொடுன்னு கேட்கவே இல்லைங்க. அதெல்லாம் நான் வச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து கேட்பதெல்லாம் என்னிடத்துல பேசு. இறுதியாய் ஒண்ணு சொல்லுகிறேன், ஜெபத்துக்குரிய மகிமையை. ஒரு இடத்துல பொல்லாத பிசாசு, லேகியோன் என்னும் பொல்லாத பிசாசு. லேகியோன் என்ன அர்த்தம்? பல பிசாசுகள் சேர்ந்ததுதான் லேகியோன் பிசாசு. 1-2 பிசாசு இல்ல, ஒரு மனிதனுக்குள்ள பல பிசாசு இருக்குது. இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு கடந்து போகிறார். இயேசு கிறிஸ்து கடந்து போனோன்னு அந்த பொல்லாத பிசாசு பேசுது, இயேசு கிட்ட கேக்குது. என்ன கேட்கிறான் அந்த பிசாசு அப்படின்னா, உமக்கும் எனக்கும் என்ன, இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி இயேசு சொல்றாரு, வெளியே போ, அந்த மனிதன் விட்டு வெளியே போ. கை வைக்கல. ஏய் அல்லேலூயா. முடிய பிடிச்ச ஆட்டினானா அன்னைக்கெல்லாம்? இல்ல இல்ல, மறந்துட்டேன். இல்ல, எதுவும் பண்ண வேண்டாம். கையை உயர்த்தினாலோ கையை வச்சாலோ ஓடிடும். இல்ல இயேசு பாருங்க ஸ்டைல இப்படி ஒரே வார்த்தை, போ வெளியில போ. ஏன்னா அவர் ஜெபத்தின் மகிமையா இருக்கிறார். பிசாசு உங்களை கண்டு அலறணும்னா என்ன செய்யணும்? ஜெபிக்கணும், முழங்கால் படியிட வேண்டும். இதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை நான் சொல்றேன். ஒரு ஊழியக்காரர், இப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஒரு பாஸ்டர் ஒரு வாலிப பிள்ளைக்கு, யாஸ்மின் மாதிரி இருக்கிற, யாஸ்மினோட கொஞ்சம் பெரிய பிள்ளை, மில்லுல வேலை செய்யறா. மில்லுல வேலை செஞ்சுட்டு அந்த பிள்ளை வீடு திரும்பி வரா. என்னன்னு தெரியல, வீடு திரும்பி வந்தோடனே 2-3 குரல் கேக்குதான். இந்த பிள்ளை நடுராத்திரி பேசும்போது அவங்க அப்பா அம்மாவும் பயந்து போய் காலையில என்ன பண்ணிட்டாங்க, அவங்க சபையினுடைய பாஸ்டருக்கு போன் பண்ணி, சீக்கிரமாமா அவங்க வாங்க, அவ குரலே கேட்கல, ஒரு ஆம்பளை குரல் கேக்குது, ஒரு பொம்பளை குரல் கேக்குது, இவ குரல் அதுக்கப்புறமா தான் கேக்குது. அப்புறம் 2 பேர் எவனோ உள்ள இருக்காம போடுறது, சீக்கிரம் வாங்க அப்படின்ட்டாங்க. அந்த பாஸ்டர் காலையில வந்து, இவன் எப்படி தெரியுமா உட்காந்துருக்கா, அந்த பிள்ளை கால் மேல கால் போட்டு அந்த சேர்ல, அவங்க தகப்பனார் உட்கார வேண்டிய சேரு, அந்த காலத்து சேர் இருக்கும் இல்லைங்களா, இப்போ அந்த சேரை பார்க்கவே முடியல, அப்படியே சாஞ்சிட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த சேர்ல உட்கார்ந்து கால் மேல கால் போட்டு அந்த பிள்ளை உட்கார்ந்துகிட்டு இருக்கா. அந்த ஊழியக்கார் உள்ள வராரு, திரும்பி பாக்குறா. ஊழியக்காரன் தானே, வா 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 வா. அந்த ஊழியக்கார் வந்து பைபிள் எடுத்து வைக்கிறாரு. பைபிளா? சில பேர் என்ன பண்ணுவோம், இந்த பைபிளை என்ன பண்ணுவோம், எடுத்து தலைமாட்டில் வச்சுட்டு படுப்போம் இல்ல? அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு இன்னைக்கு செய்தி வருது. தலைமாட்டில் வச்சுட்டு படுக்கிறது, இல்லைன்னா புக்கு, விசேஷமா இந்த இயேசு அடிக்கிறார் புக்கு, இயேசு அழைக்கிறார் புக்கு, இந்த புக்கெல்லாம் வந்து தலைமாட்டில் வச்சுட்டு படுத்தா தூக்கம் வந்துருமா, பிசாசு வராதான். எந்த ஒரு கதைனே எனக்கு தெரியல. அவரு பைபிள் எடுத்து வச்சோன்னு அந்த பிசாசு என்ன செய்யுது, பைபிள் எடுக்குவீங்க, வச்சுக்கோ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுது அந்த பிள்ளை. அதுக்கப்புறமா இவர் என்ன பண்றாரு, ஜெப எண்ணெய் எடுத்து, ஜெப எண்ணெய் எவ்வளவு பெரிய பரிசுத்தமான ஒரு எண்ணெய், இந்த இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறோம், எண்ணெய் பூசி ஜெப எண்ணெய் எடுத்து வைக்கிறாரு. வச்சுக்கோ. நாங்க என்ன பயந்துருவோமா? இந்த பிள்ளை சொல்லுதான். கடைசியில் அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணாரு, ஏய் அல்லேலூயா இருக்கிறீங்களா, அல்லேலூயா, இன்னும் ஒரு மாதிரி சைலண்ட் ஆயிட்டீங்க, கவனிங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அந்த ஊழியக்காரர், ஏய் உன் பேர் என்ன அப்படிங்கிறாரு. அது மேல எங்களையும் பார்த்துட்டு பேசாம உட்காந்துச்சு. மறுபடியும் இயேசுவின் நாமத்தால உன் பேரை சொல்லு அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லுச்சு. டேய் என்ன யாருகிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க, எங்கேயாவது முன்னாடி வந்து நின்றுட்டு இருந்த, நேத்து நீ என்ன பண்ண, எங்க இருந்த, இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்த, எல்லாம் எனக்கு தெரியும், சொல்லட்டுமா? அல்லேலூயா. உண்மை நடந்த சம்பவம். அந்த பிள்ளைக்குள்ள இருக்கிற ஆவி பேசிச்சான்,
நீ இத்தனை காலம் என்ன பண்ணிட்டு இருந்த, நேத்து என்ன பண்ண, எல்லாம் தெரியும், சொல்லட்டுமா, சொல்லுடா அப்படின்னு அவரு என்னடா இது, ஆஹா என்ன நம்ம சீக்கிரத்துல தெரிஞ்சு போச்சு, மறுபடியும் ஏய் அப்படிங்கிறாரு. டேய் வந்தேன்னு சொல்லிட்டா, நீ எங்க போயிருந்த, சபையை முடிச்சு எங்க போன, நீ எங்க போ மாட்டாட்டி அப்படின்னு அந்த ஊழியக்காரர் பதறி போய் முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே ஆண்டவரே. இந்த எல்லா ஜனங்களும் பார்த்தாங்க, சபை மக்கள் எல்லாம் பார்த்தாச்சு. அவர் சொல்றாரு, இவ்வகையான ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் வெளியேறாது, நான் உபவாசம் பண்ணிட்டு வர்றேன். நைட்டே போன் வந்துருச்சு 2 மணிக்கு, காலையில 10 மணிக்கு வர ஊழியக்காரரு உபவாசம் பண்ணிட்டு வரேன்னு சொல்றாரு. இதை நான் அவரை குற்றப்படுத்தவில்லை, இந்த மாதிரி ஊழியக்காரர்களும் இருக்கிறார்கள். கை வச்சா முடிச்சிடணும். அல்லேலூயா. பிசாச விரட்டுனா அது திரும்பி வரவே கூடாது. அவன் தான் ஊழியக்காரன், அதை முடிச்சுட்டு தான் போகணும், விட்டுட்டு போக கூடாது. அரையும் குறையுமா ஒரு சில ஊழியக்காரர்கள் விட்டுட்டு போறாங்க. நான் கண்மாடி பார்த்தேன். நான் ஒரு கிராமத்துக்கு நான் ஒரு ஊழியக்காரோட கடந்து போயிருந்தேன். எனக்கு ரொம்ப வேதனையா போச்சு. அவர் என்ன சொன்னாரு, இது அப்படியே அரையும் குறையுமா விட்டு, பாஸ்டர் நீங்க கை வைக்காதீங்க சொன்னாரு. கை வைக்காதீங்க, அப்படியே விட்டுருங்க, பாதி இல்லையே, என்னங்க சொல்றீங்க அப்படின்னு. என்னங்க சொல்றீங்க, அரையும் கூட விட்டுட்டு வர சொல்றீங்க, அந்த பிசாசு இன்னும் அலக்கழிச்சிடும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்பதான் நம்ம சபை தேடி வருவாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா எங்கேயாச்சும் டெக்னிக்? இந்த டெக்னிக் எல்லாம் இருக்குது பாஸ்டர் மத்தியில. எந்த பாஸ்டர் நான் போட்டு கொடுக்க இங்க வரல. 2022 இந்த பாஸ்டர்களை நிலைச்சு நிக்க முடியாது. அல்லேலூயா. 2022 இப்படிப்பட்ட ஊழியக்காரன், அவன் ஊழியக்காரனே இல்ல, பொய்யன், பிசாசுக்கு உறுதுணையா இருக்கிறவன் இப்படிப்பட்டவன். ஒரு அடியில விரட்டி அடிச்சு போயிட்டு இருக்கணும். அடுத்த நிமிஷம் அந்த பிள்ளைக்குள்ள, அந்த பையனுக்குள்ள பிசாசு வரக்கூடாது. ஜெபிச்சா அந்த ஜெபத்துக்கு உண்டான வல்லமை வெளிப்பட வேண்டும். இப்படி அரையும் குறையுமா விட்டுட்டு இப்ப டாக்டர்களே இப்படி பண்றாங்க. நான் சொன்னது போல இடுப்பு வலின்ட்டு போனேன் ஒரு தடவை, பஸ்ஸிலே நின்றுட்டு வந்தேன். வேலை செய்யும் போது நான் சொல்றேன், இப்ப இல்ல, வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது கோயம்புத்தூர்ல இருந்து உடுமல்பேட்டை வரணும். பஸ்ல வந்துட்டு இப்படியே நின்றுட்டு வந்தேன் ரொம்ப நேரம், சரியான கூட்டம். அல்லேலூயா. இப்படியே நின்றுட்டு வந்து கீழே இறங்குறேன், இப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறேன் நடு ரோட்ல. என்னன்னு பார்த்தா இங்க பிடிச்சிச்சு, பயங்கரமான ஒரு இடுப்பு பிடிப்பு. போனா ஒரு இன்ஜெக்ஷன்ல குணமாக வேண்டியது டாக்டர் என்ன பண்ணிட்டாரு, வரட்டும் 2-3 தடவை வரட்டும்னு சொல்லி வேற என்னென்னமோ போட்டு விட்டாரு. 3ஆவது தடவை தாங்க குணமாச்சு. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இப்படிப்பட்ட என்ன சொல்றது, இப்படிப்பட்ட ஒரு சில டாக்டர்ஸும் இருக்கிறார்கள். தயவுசெய்து இந்த மாதிரி இருக்கிற ஊழியக்காரர்கள் இப்படி செயல்படக்கூடாது. ஹல்லேலூயா. இது எது ஜெபம் அப்படின்னா, வல்லமையாய் ஜெபித்து விரட்ட வேண்டும். அந்த ஊழியக்காரர் பாருங்க, வர்றாரு, சொல்றாரு, பிசாசு போட்டு உடைக்குது, அவர் ஜெபம் பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா சாயந்தரம் இன்னொரு ஊழியக்காரர் வந்தார் அந்த கிராமத்துக்கு ஜெபிக்கிறதுக்கு. அந்த ஊழியக்காரர் வீட்டுக்குள்ள வரும்போது என்ன தெரியுமா, ஹல்லேலூயா, அவர் வீட்டுக்குள்ள அந்த ஊழியக்காரர் வரும்போது டேய் வா அப்படின்னு பிசாசு இந்த ஒரு ஜெபிக்கிற, அதாவது எந்த ஊழியக்காரன்னா ஜெபத்துல தரித்திருக்கிற ஊழியக்காரர்கள் சொல்லுகிறேன். ஜெபம் பண்ணிட்டு ஜெபத்துல இருக்கிற ஊழியக்காரர்கள் உள்ள நுழையும் போது என்னாச்சுன்னா பிசாசு அலற ஆரம்பித்தது. ஐயோ நீ வராத அங்கே நான் போயிடுறேன். அவர் கை வச்சாரா? எதுவுமே பண்ணல. அதனால நிக்க முடியாதுங்க. பிசாசுனால ஊழியக்காரன் பக்கத்துல வந்துட்டா அதனால நிக்க முடியாது. அது குரல் கொடுக்கும், ஓன்னு கத்தும். ஏன்னா ஊழியக்காரனை மறைத்து இயேசு வெளிப்படுகிறவராய் இருக்கிறார். அது அடையாளம். குரல் மாறும், ஓ அந்த சத்தம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். உச்சத்துல பிசாசுடைய சத்தம். ஆண்டவர் நிக்கும் போது நிக்க முடியாது. ஏன்னா என் இயேசு ஜெபிக்கிற ஒரு தெய்வமாயிருந்தார். அல்லேலூயா. முழுவதும் ஜெபிச்சார். ஒரு பட்டணத்துக்குள்ள கடந்து போறதுக்கு முன்னாடி ஜெபத்திலேயே இருந்தார். அதனாலதான் அந்த ஊழியக்கார் உள்ள நுழையும் போதே பிசாசு அலறியது, அந்த பிள்ளை விடுதலையாக்கப்பட்டாள். அல்லேலூயா. இதுதாங்க ஜெபம். நீங்க ஒரு இடத்துக்கு ஜெபிக்க போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன செய்யணும்? பிசாசுகள் அலறடிக்க வேண்டும். ஊழியக்காரர் வேண்டாம், நீங்க தான் ஊழியக்காரர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது. யோவேல் அதிகாரத்திலே மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். அடுத்த வசனம் தான் ஊழியக்காரன் மேலும் ஊழியக்காரி மேலையும். அப்போ ஆண்டவர் யார் மேல ஊற்றுவாரா? சின்ன பிள்ளை மேல ஊற்றுவார், வயது முதிர்ந்த நபர்கள் மேல ஊற்றுவார். இதோ நடுத்தர வயது நிற்பது வாலிபர்கள் மீது ஆண்டவர் ஊற்ற அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்களா? அதற்கு தேவை ஒண்ணே ஒண்ணு, ஜெபம்.
நான் பிசாசு இந்த காரியத்தை நான் விட்டுட்டோம் பாருங்க. கடைசியில லேகியோன் பிசாசு சொல்லிச்சு, உமக்கு எனக்கு என்ன ஆண்டவரே, என்னை விட்டுருங்க. இயேசு சொன்னார், வெளியே போ. பிசாஸ்ட பேசுறார், வெளியே போ. பிசாசு என்ன செய்யுது? ஆண்டவர்கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்குது. என்ன வேண்டுதல் வைக்குது ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே, எங்களை பன்னிக்குள்ள போறதுக்கு கட்டளை இடுங்க. பிசாசுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து கிட்ட ஜெபம் பண்ணி கேட்டா அவர் அப்படியே செய்வார்னு பிசாசுக்கு தெரிஞ்சிருக்குது. ஆனா நமக்கு அதுதாங்க வித்தியாசம். ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, பிசாசுக்கு தெரியும் ஜெபித்தால் இயேசு சொன்னதை செய்வார். ஆனா இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஜெபத்துக்குரிய முக்கியத்துவம் தெரிகிறதா? யோசனை பண்ணி பாருங்க. ஆனா இந்த ஆண்டு ஜெபத்தின் ஆண்டு, இடைவிடாமல் தரித்திருக்கிற ஒரு ஆண்டு, முழங்கால நிக்கிற ஒரு ஆண்டு. பிசாசங்க நிக்கிறான்னா அவனை போய் அடிக்கிற ஒரு ஆண்டு. அங்க நிக்கிற பிசாச பார்த்துட்டு நமக்கு எடுக்குடா வம்புன்னு சொல்லி போருக்கு போய் நிக்கிற ஆண்டு நம்முடைய ஆண்டல்ல. அல்லேலூயா. எங்க பிசாசு இருக்கணும் அங்க தேடி போகணும். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வல்லமை. இந்த பிசாசு இயேசுவால சரி போ அப்படின்னு அது எல்லா பன்றிகளுக்குள்ளே அந்த பிசாசுகள் கடந்து போய் பன்றிகளுக்குள்ள இருந்து இந்த பிசாசு கீழே விழுந்து மாண்டு போனதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதுதாங்க ஜெபம். இந்த ஜெபம் உங்களுக்கு வேணுமா வேணாமா? நீங்களும் ஜெபிக்கலாம். எப்போ? ஒரே ஒரு வார்த்தைங்க. நீங்க எப்படியே எல்லாமே அப்படி எல்லாம் இல்லைங்க. உங்களை ஒப்பு கொடுத்து, ஏசப்பா நீங்க என்ன ஒரு பேசுவார். நான் அதான் இன்னைக்கு பண்ணிட்டு போனேன். ஆண்டவரே, என் பாவம், நீங்க நல்லவர்னு சொல்றாங்க. அப்போதான் இயேசு பத்தி அதிகமா தெரியாது. நீங்க நல்லவர்னு சொல்றாங்க, ஆனா என்னுடைய வண்டவாளம் எல்லாம் வெளியில வந்துடக்கூடாது. ஆண்டவரே, என்னை விட்டு கொடுத்துடாதீங்க எங்கேயும். அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கு வரையில என் தேவன் எங்கேயும் என்னை விட்டு கொடுக்கவில்லை. அல்லேலூயா. அவர் ஏன் விட்டு கொடுக்கல அப்படின்னா, ஒரு காரியத்தையும் நான் ஜெபிச்சு 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 கேட்டு கேட்டு செய்வதனால அவர் விட்டு கொடுக்கலையோ தவிர எனக்காக ஒரு செய்யல. நான் ஜெபிக்கிறதுனால தேவன் செய்கிறார். இன்னைக்கு நீங்களும் ஜெபிச்சீங்கன்னா உங்களை எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. மோசே ஜெபிச்சுக்கிட்டே இருந்தான். அதனாலதான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? மோசே விட்டு கொடுக்கவே இல்லை. சொந்த அக்காவும் யாரு மிரியாமும் ஆரோனும் தப்பு தப்பா பேசும்போது ஆண்டவர் கேட்கிறாரு, என் தாசனாகிய மோசேயை குறித்து பேசுவதற்கு எம்மாத்திரம்? மத்தவங்களை பேச விட மாட்டார் ஆண்டவர். உங்களை குறிச்சு ஒரு மனுஷனும் எங்கேயும் பேச முடியாது. ஏன்னா அவர் விசாரிக்கிற ஒரு தெய்வம். சாதாரணமானவர் இல்ல. பின்னாடி பேசலாம், அடுத்த தெருவுல இருந்து பேசலாம், அடுத்த ஊர்ல இருந்து பேசலாம். எங்க பேசினாலும் என் தாசன், என் மக, நீ யார் பேசுறதுக்கு? நம் தகப்பன் கேட்பார். ஏன்னா மோசே ஜெபிச்சார். அவருடைய வாழ்வு ஜெப வாழ்வா இருந்ததுனால ஆண்டவர் யுத்தம் பண்ணார். அது மட்டுமா செஞ்சாரு? கடைசியில மோசே நீ சாக போற, மேல வா, மலைக்கு மேல வா. எதுக்கு? அவரே புதைத்தார். இன்னைக்கு வரையிலும் தேவன் ஒருவரை தவிர மோசே புதைக்கப்பட்ட இடத்தை ஒருவருக்கும் தெரியாது. வேதம் சொல்லுகிறது அவரே புதைச்சாரு. இன்னைக்கு நீங்க ஒருவேளை புதைக்கிறதுக்கு, ஐயோ யாருங்க என்னை தூக்கிட்டு போவா? பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார், தூதர்களை அனுப்புவார், கர்த்தரே இறங்கி வருவார். அதுதான் உண்மை. ஜெபிச்சா போதும், வேற எதையும் பண்ண வேண்டாம். யாரையும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ண கூடாது. புரிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்தவர்கள் ஒருவரை அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடாது. அட்ஜஸ்ட் பண்ண என்ன தெரியுங்களா? என்னங்க? பொறுமையாய் வாழ்வது அட்ஜஸ்ட்மெண்ட் இல்ல. சரி இருக்கட்டும், இவங்களுக்கு இது பண்ணா இவங்க செய்வாங்க, அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. இயேசு கிறிஸ்து எங்கேயுமே அட்ஜஸ்ட் பண்ணாத ஒரு தெய்வமா இருந்தார். யாருக்கும் சிங்சா போடல, யாருக்கும் தாஜா பண்ணல. நம்ம இத செஞ்சா இத கொடுத்தா அவங்க இத பண்ணுவாங்க இல்ல. இயேசு அப்படிப்பட்ட தெய்வம் அல்ல. அது வேற ஏதாவது தெய்வம் இருக்கும். ஆனா இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. நான் இப்படிதான், நீ சரியாயிரு. ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை, நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே. அப்போ இயேசுடைய பிள்ளைங்க எங்கேயும் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. கமிஷன் கொடுத்து இத செய்யுங்க, முழங்கால் போடுங்க. முழங்கால நின்று, ஆண்டவரே நான் லஞ்சம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அந்த மனுஷங்கிட்ட லஞ்சம் கேட்க கூடாது, நான் உங்களை நம்பிதான் போறேன், முழங்கால நின்று ஜெபிச்சுக்கிட்டு போங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நான் சொன்னது போல இதோ இந்த ஊழியத்தை நாங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது, இதோ கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், ஒரு லஞ்சத்தை கூட ஒருவரும் எங்கிட்ட கேட்கல ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல. ஹல்லேலூயா.
2016 பாருங்க, 2016 ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்குது. இதோ ஒரு டேபிள்ல ஒரு லஞ்சம் கூட கடந்து போகவில்லை. வெறும் 2500 ரூபாய். என்ன காரியத்துக்கு நாங்க ரெஜிஸ்டர் பண்றோமோ, ட்ரஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு, அந்த இடத்துல தேவன் மகிமையா இறங்கினார். வக்கீல் ஃபீஸ் வேணான்ட்டாரு. ட்ரஸ்ட் ஓபன் பண்றதுக்கு வக்கீல் எல்லா ட்ரஸ்டீஸ் உடைய பேப்பர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 35 பேப்பர்ஸ் இருக்கு. நம்ம ஊழியம் ஒழுக்கா ட்ரஸ்ட் மூலமா இயங்கிட்டு இருக்குது. அப்ப ட்ரஸ்டீஸ் எல்லாம் கரெக்டா பண்றதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட காரியம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் ஃபீஸே வேண்டாம் பிரதர். ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல எங்கேயாச்சும் நீங்க இந்த மாதிரி பாத்துருக்கீங்களா? நான் சொல்லுவேன், ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இயேசு எனக்காக இறங்கி வந்தார். எனக்காகன்ற விட இந்த கடைசி கால அபிஷேக ஊழியத்திற்காக இயேசு இறங்கி வந்தார். இன்னைக்கு நீங்க சொல்லணுங்க, ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நான் போய் நிக்கும் போது இயேசு எனக்காக இறங்கி வந்தார். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது நான் ஜெபிச்சுட்டு போனதுனால இயேசு என்னோட இறங்கி வந்தார். என் வீட்டுக்கு நான் போகும்போது என் அப்பா அம்மா முன்னாடி நான் பேசல, என்னுடைய கணவர் முன்னாடி நான் பேசல, ராஜா முன்னாடி நான் பேசல, இயேசு எனக்காக இறங்கி வந்தார். எஸ்தர் ராஜாத்தி ஜெபம் பண்ணி ராஜா கூட நிக்கும் போது அவ போய் நிக்கல, தேவன் இறங்கி வந்ததுனால அந்த ராஜாவின் மத்தியில் அவர் கிருபை பெற்றவளா இருந்தால் எஸ்தர். ஏன்னா அவ ஜெபித்தா. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒரு லஞ்சமும் இல்லாம எங்க எவங்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போகாதீங்க. யோவான் ஸ்தானகனுடைய தலை ஏன் தெரியுமா வெட்டப்பட்டுச்சு? யோவான் ஸ்தானகன் நீதிக்கும் நியாயத்துக்கும் மாத்திரமே தலை வணங்குவான். அதற்கு அப்புறமா எதற்கும் தலை வணங்க மாட்டானா, எவனுக்கும் தலை வணங்கல. அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் எங்கேயும் அட்ஜஸ்ட் பண்ண கூடாது. ஆம்னு ஆம்னு சொல்ல தெரியணும். ஒரு சில காரியத்துல இல்லன்னா இல்லன்னு சொல்ல தெரியணும். வாய் திறந்து இல்லைங்க என்னால வர முடியாது, என்னால செய்ய முடியாது. இயேசுவை உற்று நோக்கி கவனித்து பாருங்கள். பிலாத்துக்கு முன்னாடி இயேசுவை நிறுத்துறாங்க. இயேசுவை என்னென்னமோ क्वेश्चंस பண்றாங்க. இயேசு பேச வேண்டிய காரியத்துக்கு மட்டும்தான் பேசுறாரு. இல்லன்னா இல்ல, ஆமான்னா ஆமா. ஆண்டவர் சொல்றாரு, உள்ளத உள்ளபடி சொல்லு, இல்லாத இல்லன்னு சொல்லு, அதுக்கு மேல வரத நான் பாத்துக்குவேன். அல்லேலூயா. யார் பாத்துக்குவாரா? அவர் பாத்துக்குவாராம். எவனுக்காகவும் எதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. இன்னைக்கு வரையிலும் இயேசுனை கற்றுக் கொடுத்திருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், நீ அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் எங்கேயும் பண்ணாத. அதனாலதான் அந்த குடும்பத்தை பார்த்தேன். நான்சி கூட சொன்னா, எப்பா போய் பார்க்கலாம்ப்பா அந்த வீட்டை, அந்த குடும்பத்தை விசாரிக்கலாம். நான் சொன்னேன், என்னை தூஷித்திருந்தா பரவாயில்ல. நான் தேவன் கூட நின்று பரிசுத்தமா நின்று சொல்றேன், உண்மையை சொல்றேன், என்னை தூஷித்திருந்தா பரவாயில்ல. ஆனா என் இயேசுவை இவர்கள் தூஷித்து விட்டார்கள், ஜெபத்தை தூஷிச்சுட்டாங்க. இனி ஒருபோதும் நான் பார்க்க மாட்டேன், அவங்க கூப்பிட்டால் ஒழிய நான் கடந்து போக மாட்டேன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்கள் ஆகுகிறது. நான் கடந்து போகவே இல்லை. இனியும் நான் சொல்றேன், அந்த குடும்பம் கூப்பிட்டாதான் நான் கடந்து போவேன். ஏன்னா அவர்கள் தூஷித்தது என் தேவனுடைய வல்லமையுள்ள நாமத்தை. வைராகியம் இருக்கணும். 2022 இயேசுவை பின்பற்றக்கூடிய ஜனங்களுக்கு வைராகியம் இருக்கணும். வைராகியம் இருக்கிற தானியேலுக்கு தான் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார். ஜெபத்திற்கு தடை கொண்டு வந்தார்கள். தானியேல் ஜெபிக்க கூடாது, தடை கொண்டு வந்தாங்க. ஆனாலும் அவன் சரியான நேரத்துக்கு எருசலேமை பார்த்து முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தான். 3 வேளை ஜெபிச்சான். அந்த இடத்துல தூக்கி சிங்கத்தின் கெபியில தூக்கி போட்டாங்க. ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டாரு. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா மனிதர்கள் இருக்கிறார்களா? இன்னைக்கு விரோதமா உங்க குடும்பம், சொந்த குடும்பம் விரோதிக்கிறார்களா? நீங்க ஜெபிச்சு பாருங்க, தேவன் அவர்களை மாத்துவார். அப்படி மாத்த முடியாத மனிதர் என்ன செய்வார்னா, நாவை கட்டிடுவாரு. கையும் காலும் கட்டப்பட்ட ஒரு முடத்தை போல, ஒரு பொம்மையை போல அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறதை அந்நியுடைய கண்கள் அல்ல, உங்க சொந்த கண் அதை பார்க்கும். அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் உண்மை. இதுதான் ஜெபத்தினுடைய வல்லமை. இந்த 2022 ஏதோ சாதாரணமாய் ஜெபிக்கிற கிறிஸ்தவர்கள் இயேசுவுக்கு வேண்டாம். நான் சொல்லிட்டேன், இயேசுவுக்கு வேண்டாம். ஜெபிச்சா ஒரு நிமிஷம் ஜெபிச்சாலும் அந்த இடம் அசையணும். வேதம் சொல்லுகிறது, பவுலும் சீலாவும் என்ன செய்றாங்க? முதலாவது அவர்கள் ஜெபித்து துதிக்கிறார்கள். அந்த அலங்கம் இடிந்து விழுகிறது. 2 பேருக்காக அந்த அலங்கம் இடிஞ்சு விழுகுது. அப்ப அவங்க ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருந்துச்சு தெரியுங்களா? பவுலு ஒரு கை இப்படி கட்டி இருக்கிறாங்க, ஒரு கால் இப்படி கட்டி இருக்கிறாங்க. இழுத்து காலாக அப்நார்மலா இழுத்து அந்த காலை கைத்துல கட்டி, இந்த கையை அப்படி இழுத்து கட்டி இருக்கிறாங்க. எப்படி இருக்கும்? இப்படி கட்டல, இழுத்து கட்டி இருக்கிறாங்களாம். ரத்தம் சொட்டு ஒளியிட்டு இருக்குது. ரத்தம் ஒளி கொண்டு இருக்கிற அந்த வேளையில் அவர்கள் என்ன தெரியுமா செய்தார்கள்? தேவனை நோக்கி துதிக்க ஆரம்பித்தார்கள், ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணும் போது, துதிக்கும் போது அந்த இடம் அசைஞ்செழுந்து விழுந்துச்சு. ஏன் தெரியுமா? தேவன் இறங்கி வந்தார். ஐயோ, என் பையன் கையும் காலும் கட்டப்பட்ட நிலைமையில ரத்தம் ஒழுகும் போது என்னை நோக்கி
நோக்கி ஜெபிக்கிறார்களே, அவர்கள் துதிக்கிறார்கள் என்று சொல்லி இயேசு இறங்கி வந்தார். இன்னைக்கு நம்ம சபையில இயேசு இறங்கி வரணும்னா நாம் ஜெபிப்பது ரொம்ப அவசியம். இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள இறங்கி வரணும்னா நீங்க ரத்தம் சிந்த வேண்டாம், முழங்கால நில்லுங்க. பிசாசு அலறுவான். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நெட்டு முழங்கால நின்று வேதத்தை தியானித்து பாருங்கள். ஜெபிக்கும் போது மட்டுமில்ல, நெட்டு முழங்காலில் நின்று வேதத்தை தியானித்து பாருங்கள். பிசாசு அலறுவான். பிசாசு அரண்டு போய் வெளியே போவா. நீங்க எங்கெல்லாம் போற அங்க பிசாசு இருக்க முடியாது. அல்லேலூயா. நான் உணர்ந்திருக்கிறேன். நான் போகும்போது அந்த இடத்துல பிசாசு விலகி இருப்பதை நான் உணர்ந்திருக்கிறேன், நான் பார்த்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? நான் அல்ல, என்னுடனே வரக்கூடிய இயேசுவாலே செய்ய முடியும். அல்லேலூயா. இந்த சாமுவேலால எதையும் செய்ய முடியாது. நான் வெறும் மண்ணு, வெறும் கழுத, என்னைய பார்த்தா ஒண்ணு விளங்காது, அது இன்னும் நாசமா போயிடும். ஆனா இயேசு என் கூட வந்ததுனால மட்டும்தான் பிசாசு அரண்டு போனது, எல்லா காரியங்களும் மாறியது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இதுதாங்க அர்த்தம். இடைவிடவே கூடாது. ஒரு காரியத்தை எடுத்தா முடிக்கிற வரையிலும் போராடி கொண்டிருக்க வேண்டும். இந்த கிறிஸ்தவர்கள் தான் 2022 நிக்க முடியும். இல்லைன்னா விழுந்து விழுந்து எந்திரிப்பீங்க. மேரியோ கேம் பார்த்துருக்கிறீங்களா? ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே வந்து கேம் ஓவர். அல்லேலூயா. கேம் ஓவர்னா அந்த கேம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி தான் நம்முடைய வாழ்வு, கிருபை முடிந்து விடும். இந்த 2022 உங்களை ஸ்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். ஜெபத்திற்கு ஆயத்தமாகுங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்கள். இன்னைக்கு தனமணி அம்மா, அற்புதமணி அம்மா சகோதரி போகும்போதே அந்த இடத்துல பிசாசு இருக்கணும், அரண்டு ஓடிடணும். ஐயோ, ஒரு பொண்ணு வராப்பா, பார்க்க ரொம்ப சின்னதா இருக்கா, ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு மகா பெரியவரா இருக்கிறார், ஓடி விடணும். பொல்லாத பிசாசு. அல்லேலூயா. ஒப்பு கொடுக்கலாமா? அப்படியே கண்களை மூடி தேவ சமூகத்துக்குள்ள இன்னைக்கு ஒப்பு கொடுங்க பாப்போம். இன்னைக்கு இயேசு உங்க மத்தியில பேசி இருக்கிறார். இயேசுவுக்கு தேவை எல்லாமே தசம பாகம் காணிக்கையை காட்டிலும் இந்த 2022 மகிமையான ஜெபம், மகிமையான ஜெபம். தேவன் பேசி நடந்த கடைசி கால அபிஷேக ஊழியத்துல மாதந்தோறும் ஜெபத்தை இன்னும் அதிகப்படுத்து, மாதந்தோறும் ஜெபத்தை அதிகப்படுத்து. எல்லா காரியங்களுக்கு முன்னாடி நீ ஜெபத்தை முன்னாடி வையி, ஜெபத்தை அதிகப்படுத்துன்னு சொல்லி பல திட்டங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். 2022 இதோ சபையிலிருந்து நான் சொல்லுகிறேன், தேவன் பல திட்டங்களை கொடுத்திருக்கிறார். ஏன் சொல்றேன்னா, இதோ ஒரு எனக்கு இந்த திட்டத்தை கொடுப்பாரானால் உங்களுக்கு ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கலாம், கொடுப்பார். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க ஆண்டவர் சமூகத்துல. ஆண்டவரே, இனி நான் ஜெபம் பண்ணுவேன். தானியேலை போல நான் ஜெபிப்பேன், தாவீதை போல நான் ஜெபிப்பேன், யாக்கோபை போல நான் ஜெபிப்பேன், மோசேயை போல நான் ஜெபிப்பேன். ஆண்டவரே, என் பாவங்கள் சாபங்களை மன்னியும், என்னை எங்கேயும் விட்டு கொடுக்காதீங்க. முக்கியமான ஜெப பாயிண்ட் இதுதான். எங்கேயும் என்னை விட்டு கொடுக்காதீங்க. சொல்லுங்க பாப்போம். என் பையன் கிட்ட கூட என்னை விட்டு கொடுத்துடக்கூடாது, என் பிள்ளை கிட்ட கூட என்னை விட்டு கொடுத்துடக்கூடாது, என் பேரன் பேத்தில கூட என்னை விட்டு கொடுத்துடக்கூடாது. இன்னைக்கு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், விட்டு கொடுக்கிற தருவாயில தான் உங்கள் மனம் நொந்து போய்விடும், ஐயோன்னு சொல்லி. இன்னைக்கு யார் முன்னாடி நான் விட்டு கொடுக்க முடியாத ஒரு பிள்ளையா இருக்கணும். ஏன்னா நான் உங்க பையன், நான் உங்க பிள்ளை. ஆண்டவரே அப்பா, நான் அதை அறிந்து கொள்ளத்தக்கதாக என்னை எங்கேயும் விட்டு கொடுத்துறாதீங்க. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை தொட விரும்புகிறார். தூரா பாலா பாலா ஷபகா ராமாலா பாடா மாலா ரீகா தாராமாலா தூடா மாலி ஹந்த ரகதாரா. இறுதியில இந்த ஆராதனையுடைய இறுதியில ஜெப வேளை இருக்கிறது. உங்கள் முன்னாடி பரிசுத்தமுள்ள ரத்தம் வரப்போகிறது. அந்த ரத்தத்தை பூசி ஜெபிக்கும் போது தேவன் உங்கள் கட்டுகளை முறிக்க போகிறார், தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அதற்கு தேவையானது ஒன்று என்ன தெரியுமா? ஜெபம், ஜெபம், ஜெபம். பிசாசு கேட்கிறான், பிசாசு கேட்டு ஜெபித்து காரியம் ஜெபிக்கிறான். கேட்கிற ஜெபம்னா ஆண்டவர்கிட்ட பேசுறதுதான் ஜெபம். அப்ப பிசாசு பேசுறத ஆண்டவர் கேட்டு செய்யும் போது நீங்களும் நானும் பேசுறத ஆண்டவர் கேட்டு செய்ய முடியாதா? அது தாமதிக்குமானால் தாமதத்துக்குண்டான காரியம் என்னன்னு சொல்லி அறிந்து கொண்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கான காரியங்களை வாய்க்கும்படி செய்வார். இன்னைக்கு தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். இன்னைக்கு உங்களுடைய பாவங்கள் சாபங்கள் மன்னிக்கப்படுகிறது. இன்னைக்கு இருந்து இந்த நொடியிலிருந்து தேவன் விசேஷமாக ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுக்காக ஒரு யுத்தம் பண்ண போகிறார். உங்கள் கண் பார்வையில் அவர் திட்டம் தெளிவாக வெளிப்பட போகிறார். 2022 எங்கெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ, எந்த இடத்துல முழங்கால் படிக்கிறீங்களோ, அந்த இடத்துல தேவ பிரசன்னம் முழுசா நிரம்பி இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபா கரமாலா ஷகதா ரமாலா பரபா.
ஓ தகப்பனே, இன்னைக்கு ஜெபிக்க அர்ப்பணித்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே ஆசீர்வதிப்பீராக. இனி ஜெபிக்கும் போதெல்லாம் உம்முடைய வல்லமையும் மகிமையும் வெளிப்படுவதாக. பொல்லாத பிசாசு அரண்டு வெளியே போகட்டும். பொல்லாத வியாதிகள், பலவீனங்கள், கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்பட்டு சபிக்கப்பட்ட இடத்துக்கு கடந்து போகட்டும் என்று சொல்லி எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.